Hi friends, இன்னைக்கான வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 15 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக, செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. கொடுத்துருக்கிறதுல எது செய்யப்பாட்டு வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்கிறது தான் செய்யப்பாட்டு வினை. அடுத்ததில் பத்திரம் பதிவு செய்தான்னு இருக்குது, பத்திரம் பதிவு செய்தால்னு இருக்குது, பத்திரம் பதிவு செய்யவில்லைன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வராது செய்யப்பாட்டு வினைக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா போராடி கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு. ஸோ இதுவும் ஆர்டராக இல்லை. இயற்கையோடு இருக்கிறான் போராடி கொண்டே மனிதன், அதுவும் கரெக்டாக இல்லை. அடுத்ததில் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான், இதுதான் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா போராடி இருக்கிறான் மனிதன் இயற்கையோடு கொண்டே, இதுவும் கரெக்டாக இல்லை. கரெக்டாக பொருந்திருக்கிறது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பண் என்னும் சொல்லிற்கு இணையற்ற சொல் எது. இணை இல்லாத சொல் கேட்குறாங்க. பண்ணாலே இசை, பாடல், ஓசை இதெல்லாம் பொருள் இருக்கும். இல்லாதது பார்த்தீங்கன்னா பனி. பனினா வேலை, 3 சுழினி வருது, வேலை. ஸோ இங்கே பொருந்தாமல் இருக்கிறது ஆப்ஷன் டி, பனி. அடுத்த கொஷின், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. ஒன்று செய்ய தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு வேற ஒன்று செய்ய தெரியும் அப்படின்னு பதில் சொன்னோம்னா அது இனமொழி விடை. அடுத்த கேள்வி, வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. வான்ற வேர் சொல்லோட வினைமுற்று பார்த்தீங்கன்னா வந்தால். வந்தன்றது பெயரெச்சம், வந்துன்றது வினையெச்சம், வந்தவர்ன்றது வினையாளனையும் பெயர். அடுத்த கேள்வி, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் எழுவாய் தொடர். அடுத்த கேள்வி, யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். யார் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். அடுத்த கேள்வி, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார். அவரை தேசிய காத்த செம்மல்னு சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த கேள்வி, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா செய்தி படம். அடுத்த கேள்வி, உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். உப்பள தொழிலாளர்கள் பற்றின புதினம் பார்த்தீங்கன்னா கரிப்பு மணிகள். அடுத்த கேள்வி, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் பார்த்தீங்கன்னா ப. சிங்காரம். அடுத்த கேள்வி, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை. தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் பார்த்தீங்கன்னா 5. அடுத்த கேள்வி, உயிருக்கு முதன்மையானது எது. காற்று இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ஸோ அப்போ உயிருக்கு முதன்மையானது காற்று. அடுத்த கொஷின், தவறான இணை எது. ஆழி, கடல் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக இருக்குது. நாவாய், படகு, கப்பல், ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. பனி, வேலை, அதுவும் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் பறவை, பறவை பெரிய ராவும் சின்ன ராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறான இணை. அடுத்த கேள்வி, மெய்யெழுத்துக்கான ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு. மெய்யெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. இன்றைக்கான 15 கொஷின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.